அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் விஷயத்த பேசியிருந்தோம். திரு எஸ்.ஆர். ராஜா பணமாற்றுடைய நிர்வாக இயக்குனர் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. தேர்தல் முடிவுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு? அது எப்படி சாத்தியமானது? எப்படியெல்லாம் தவற விட்டார்கள்? எப்படியெல்லாம் இவர்கள் வந்திருக்கிறாங்க? அப்படின்றதையும் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த பக்கமா உட்கார்ந்திருக்கிறது எஸ்.ஆர். ராஜா அவர்கள். இந்த பக்கம் சவுந்தர் அவர்கள். 2 பேருமே அவங்கவங்க சைட்ல இருந்து எந்த பார்வையில் பார்க்குறாங்களோ அத வச்சு தான் பேசப் போறோம். வணக்கம் ராஜா அவர்களே, வணக்கம். வணக்கண்ணா, வணக்கம். இப்போ நீங்க முதல்ல உங்க கணிப்புப்படி சொன்னீங்க. இது வந்து ஆண்டவர்களும் நல்லா தான் ஆண்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி நல்லா இருந்தது. அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது கூட, மக்களிடையே ஒரு விஷயம் மாறும் அப்படின்னு நீங்க யூகத்தின் அடிப்படையில சொன்னீங்க. இப்ப சாத்தியமாயிருக்கு. உண்மையிலேயே வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. இது சாத்தியமாவறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நான் ஒரு சில விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். திமுக மீது அதிருப்தியா? அல்லது விஜயின் மீது ஆதரவா? அல்லது மாற்றத்தை எதிர்பார்த்தார்களா? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா விஜய் அவர் மேல உள்ள ஆதரவு நெறைய இருக்கு. ம். அ இன்னொன்னு ஆளுங்கட்சின்றது வந்து நான் அப்ப சொன்னதுதான். ஆளுங்கட்சி எப்பவுமே வந்து அவங்க என்னதான் நல்லது பண்ணாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, அவங்க மேல இருக்கிற எதிர்ப்பால ஒரு தரப்பு வீசத்தான் செய்யும். ம். இப்போ வந்து ஒரு 35% அவங்க ஓட்டு வாங்குறாங்க, வின் ஆவறதுக்கு வாங்குறாங்கனாக்கா, எப்படியோ சரிவு ஒரு 10% இருக்கும். ஆட்சி யார் ஆட்சி ஆண்டாலுமே. யாரு ஆண்டாலும் அது ஒரு 10% இருக்கும். அது வந்து விதிவிலக்கா இவங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சியில தான் 2வது முறையா ஆட்சி இது பண்ணாங்க அவங்க. ம். ஆ மத்தபடி டிஎம்கே வரலாறு எடுத்து பார்த்தாலே வந்து, ஒன் டைம் ஆட்சி ஆண்டுச்சுன்னா, அடுத்து அடுத்த டைம் அதிமுக வரும். ஓகே. அந்த புரிதல் வந்து அவங்க வந்து கெஸ் பண்ணல. இன்னொன்னு அத கோட்ட விட்டுட்டாங்க. அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, இதுதான் நம்ம வந்து கரெக்ட்டா ஆட்சி இது பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நல்லா இது பண்ணியிருக்கோம். நம்ப தான் அங்க இது பண்ண ஆட்சி போறோம். ஆள்வோம் ஆட்சி அப்படின்னு ஆள்வோம். வச்சு. ஏன்னா வந்து ஏடிஎம்கேல பவர்ஃபுல்லா இல்ல. ம். அவங்க அத மட்டும் தான் கெஸ் பண்ணாங்களே தவிர, ம். இவர வந்து ஒரு கணிப்பா அவங்க எடுத்துக்கல. ம். 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 இவரு வந்து ஒரு கணிப்பா எடுத்துக்கல. ஆனா இப்ப நடந்திருக்கிறது என்னவோ, அவங்க 2 பேர் எதிர்ப்பு தான் நடந்திருக்கு. இப்ப ம். வந்து இவங்க ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணி ஏடிஎம்கேவே கீழ இறக்கிட்டு இவங்க மேல வந்துட்டாங்க. ஆனா ம். இவங்க 2 பேரையுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், மேல ஃபர்ஸ்ட் இடத்துல இவரு வந்துட்டாரு. இதுதான் வெற்றி தமிழக நடந்திருக்கு. வெற்றி கழகம். ஆமா. ஓகே. இப்ப நீங்க சொல்றது வந்து திமுகவுடைய அதிருப்தி. அதாவது ஒரு 10% அதிருப்தி இருந்திருக்கும். ஆனா இவங்க கேர்லெஸ்ஸான்ட்டாங்கன்றீங்க. விஜய் அவர்களுக்குன்னு ஒரு மகத்துவம் இருந்திருக்கும் இல்லையா? இது 10% வச்சு ஜெயிச்சிருக்க முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா, சோ கண்டிப்பா. இவர் பக்கமும் ஒரு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு ஆமா, அப்படின்னு தான். ஆமா. இப்போ அந்த செல்வாக்கு இப்ப தான் வந்திருக்காரு. வந்து ஒரு 2 வருஷம், 2 1/2 வருஷம் தான் ஆச்சு. அது எப்படி அவ்ளோ பெரிய செல்வாக்கு உருவாச்சு? அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆனா எப்பவுமே அவரு ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாரி, புதுசா அவரு வந்து மக்களுக்கு இதாகணும்னு தேவையில்ல. ம். அவரு ஒரு 30 வருஷமா நம்ப வந்து அவர பார்த்துட்டு இருக்கோம். திரையில பார்த்துட்டு இருக்கோம். ம். ம். ஒவ்வொரு இதையும் பார்த்துட்டு இருக்கோம். அவரோட படத்த ரசிச்சுட்டு இருக்கோம். அதனால வந்து பெரிய உச்சத்துல இருக்கிறாரு. ம். பெரிய ஓகே. உச்சத்துல இருக்கிறாரு. உச்சத்துல இருக்கும்போதே வராரு. ஓகே. இப்ப வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சின்ன பசங்கள இப்ப என் என் ஏஜ் பசங்கலாம் என்ன பண்றாங்க, போய் ஸ்ட்ரெயிட்டா போய் படத்த பார்க்குறாங்க. இப்ப வந்து எனக்கு ஒரு 35 ஆகுதுன்னு வச்சுக்கங்க. ம். என்னோட ஏஜ்க்கு மேல இருக்கிறவங்களே அவரோட படம் வந்துச்சுன்னா என்ன பண்றாங்க, மண்டி அடிச்சு போய் பார்க்குறாங்க. ஓகே. இது படத்துக்கான ஒரு இது மட்டும் இல்ல. அவரோட நடிப்பு, அவர் மேல வச்சிருக்க பாசம், அவர் மேல வச்சுட்டு இருக்க அன்பு, அதெல்லாம் தான் வெளிப்பட்டு இருக்கு இந்த அந்த தேர்தல்ல. வெளிப்பாடு தான் இது இது ஆமா, ஆமா, வெற்றின்றீங்க. ஆமாமா. ஓகே. நீ இப்போ வந்து புதுசா தொடங்கிய கட்சி கூட ஆட்சிக்கே வந்துருச்சு. நம்முடைய நாம் தமிழர் கட்சி பல ஆண்டுகளாக கட்சி தொடங்கி பல ஆண்டுகளாக வச்சிருக்காங்க. அவங்களும் பல தேர்தல்கள சந்திச்சிருக்காங்க. இந்த தேர்தல் வந்து மிக பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருந்தாரு. இது ருத்திர தாண்டவமாக இருக்கும் அப்படின்னாரு. சிவனாட்டம் பார்த்திருப்ப, ஆனா இந்த தடவை எங்களுது வேற மாரி களம் இருக்கும்னாங்க. அப்படி களம் அமைச்சிருந்தா ஒரு எம்.எல்.ஏ.வாவது ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி ஜெயிக்காததுக்கு காரணம் என்ன? மிக முக்கியமாக கேட்கணும்னா, தலைவரே ஜெயிக்கல 3ஆம் இடம் தள்ளப்பட்டார். வேட்பாளர் போயிருந்தா கூட அது பரவால்ல. தலைவரே ஜெயிக்கலையே! அது என்ன காரணம்னு நெனைக்கிறீங்க? இப்ப அண்ணன் சொன்ன மாரி தான். அ அவரோட படத்துங்கள பார்த்துருக்கோம். ம். அவரோட நடிப்பு திறமைய பார்த்துருக்கோம். ம். அப்படின்னு சொல்லி போட்ட ஓட்டு அதிகம் அப்படின்னு நான் நம்புறேன். அது வந்து ஓட்டு அதிகம் அப்டின்னா, அவருக்கு போட்ட ஓட்டு சரி. அப்போ உங்களுடைய நாம் தமிழர் தொண்டரும் போய் அவங்களுக்கு போட்டாங்களா? ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம தான் வந்து அதிகமா என்ன சொல்றது? அரசியல் புரிதல பேசியிருக்கோம். ம். இப்ப அண்ணன் 35 வயசு ஆகுதுன்னு சொல்றாரு. அவருக்கே
இன்னும் ஒரு நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு அப்படியே பின்னாடி போனா கூட நிறைய அரசியல் புரிதலை பேசினதே நாம் தமிழர். ம், ம், ஆமா, சீமான் அண்ணன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சிலருக்கு ம். அரசியல் புரிதலே வந்தது. வந்தது. ஓகே. ஆமா, ம். இப்போ அந்த அரசியல் புரிததுக்கு அப்புறமே ம். நம்ம விஜய் அண்ணன் வந்ததுனால ம். ஒரு சின்ன பிரேக். என்னன்னா, அவ்வளவு பெரிய ஒரு, நம்ம சொல்ல முடியாது, 200 கோடி ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு அரசியல் வந்திருக்காரு, ஏதோ ஒரு பெரிய விஷயம் சாதிக்க போறாரு ம். அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த ஒரு அதிருப்தியில ம். அந்த 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்திருக்கிறாரா, ஏதோ ஒரு விஷயம் பண்ணற போறா நமக்கு மக்கள், தமிழக மக்கள் ஏதோ பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல போட்ட ஓட்டு அதிகம். ம். அவரு தெரிஞ்ச ஃபேஸ் வேற. ஓகே. அண்ணன் சீமான் அண்ணன் நடிச்ச படங்கள் டைரக்ஷன் பண்ணதை விட ம். அதிகமாக ஒரு தெரிஞ்ச செலிபிரிட்டி அவரு. ம், ம். அவருக்கான அந்த ஓட்டு விழுந்ததுதான் அதிகம். ரைட்டு. அப்படி பார்க்க போனா உங்களுக்கு கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. அது யாரு குப்பன்னு வந்தாலும் சுப்பன்னு வந்தாலும் மாற மாட்டாங்க. என் கொள்கை தான் எனக்கு முக்கியம் அப்படி இருக்கும். அவங்க 2 வருஷமா அத கோட்டை விட்டாங்கண்ணா. அது எந்த வகையில ஆமா, விட்டாங்கன்னு 2 கேக்குறேன். வருஷமா வந்து டிஎம்கேவ பத்தி பேசுறது இல்ல அவங்க. ம், வெறும் விஜய், விஜய், விஜய். ம். அவர் சாட்டை துரைமுருகனும் சரி, வெறும் விஜய் புகழ் பாடி பாடியே விஜய பத்தி பேசி பேசி அவரை பத்தி பேசி பேசியே ம். இவங்களோட கொள்கை, இவங்களோட தமிழ் சித்தாந்தம் அது எல்லாமே தமிழ் தேசியன்றாங்க. கொண்டு போய் சேர்க்கல. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ம். இவங்க வந்து ஒரே ஒரு டார்கெட், எங்கடா அவங்க வந்துட்டாக்கா எங்க இதாயிட போகுது, நம்மளோட இது இறங்கிட போகுதுன்னு ம். அவங்கள பத்தி பேசி பேசியே ம். இருக்கிற இதுவும் போச்சு. அது தோல்வி காரணமே வந்து இவங்களே தான். இவங்களே தான். இவங்களே தான். அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு காரணமும் இவங்களே தான். ம். ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்கு. என்னன்னா, நீங்க சொன்னது பேசாமல் போனால் புதியவர்கள் வரமாட்டாங்க. அத நான் ஏத்துப்பேன். இவங்க வந்து நம்முடைய கட்சி கொள்கை, கோட்பாடுகளை கொண்டு சேர்க்கவில்லைன்றது நியாயமான கருத்தா வைக்கிறேன். அதே நேரத்துல தொண்டர்கள்ன்னு இருந்தாங்கல்ல, போன தடவ 8% வாங்குனாங்கல்ல, அவர்கள் வந்து கட்சி தொண்டர்கள் தான். அது யாரு வந்தாலுமே, யாரு என்ன சொன்னாலுமே, நான் தொண்டராக தான் இல்ல, இருப்பேன்னு இல்ல, சொல்லுவாங்க. இல்ல, இல்ல. அவங்க எப்படி வந்து இல்ல. அது கட்சி தொண்டருங்க அவங்க நெனைச்சதே தப்பு. ம். பாராளுமன்ற எலெக்ஷன்ல தான் அவங்க 8% ஓட்டு வாங்குறாங்க. சரி. பாராளுமன்ற எலெக்ஷன்ல இவரு வந்து விஜய் வந்து என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3% ஓட்டு தான் வச்சுட்டு இருக்காங்க. ம், ம், ஓகேங்களா? அது ஏதோ ஒண்ணு அந்த பாட்டு மைக் பாட்டு குடுத்த உடனே, ம். அப்ப வந்து இதுல நிக்கல இவரு. ஆ சில பல இளைஞர்கள் எல்லாமே வந்து அவருக்கு அந்த ஓட்ட போட்டு இது பண்ணி விட்டாங்களே தவிர, மத்தபடி இவரு தமிழ் தேசியம் பேசி, இவரு பேசி வந்த ஓட்டு இல்ல. அந்த 4% ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்தது. கிடையாது. ஆமா. அது டிவிகே உடைய ஓட்டு தான் கண்டிப்பா. அப்படின்றீங்க. அது வந்து அவரே சொல்லியிருக்காரு. இது அந்த அவரு அந்த டைம்ல நேரத்துல. வந்து அவரே சொல்லியிருக்காரு. என் தம்பி எனக்காக மைக் பாட்டு இது பண்ணி இது பண்ணிட்டான். ம். எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவரே சொல்லியிருக்காரு. சரி. இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன். அதாவது ஆட்சியில் இருப்பவர்களை ஆண்டவர்கள் அவர்களை விட அதிக சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கு. ஆக்சுவலா என்ன சொன்னாங்க, இவரெல்லாம் 10% வாங்க மாட்டாங்க, 2 சீட் வாங்க மாட்டாங்க, 10 சீட் வந்தா ஜாஸ்தி. அப்படிலாம் பலர் பேசினாங்க. சதவீதத்துல கூட ரொம்ப குறைவா சொன்னாங்க. ஆனா இந்த தேர்தல்ல 34%, 34 புள்ளி சம்திங் சதவீதம் வந்து டிவிகே வந்து இருக்கு. 24% திமுக வந்திருக்கு. 21% அதிமுக வந்திருக்கு. இவ்வளவு சதவீதம் வந்து முதல் தேர்தல்லயே வருதுன்னா, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல எப்பவுமே இந்த ஆட்சி மேல ஒரு வெறுப்புன்றாங்கல்ல. ம், மாத்தி மாத்தி இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க. காசு நடமாட பணம், ஓட்டுக்கு பணம் குடுக்காத இடமே இல்ல. ம், 2 கட்சியும் மாறி மாறி குடுத்துருக்காங்க. ம். 2 பேர்கிட்டயும் பணம் இருக்கு. இல்ல இப்ப வந்து அந்த பணத்த குடுத்துட்டாக்கா தமிழக மக்கள வந்து ஈஸியா இது பண்ணிடலான்ற ஒரு இத வந்து உடைச்சிருக்காரு இப்போ. ம், இப்போ ம். மக்கள் வந்து புரிதல் ஏன்னா வந்து மாற்றுக் கட்சி வரல. அதுக்கேத்த மாரி மாற்றுக் கட்சி வரல. நாங்க பணத்துக்காக ஆ மயங்க மாட்டோம்ன்ற மாற்றுக் கட்சி வரல. ஏன்னா வந்து பணத்த குடுத்தாலும் 2 கட்சிக்கு மாத்தி மாத்தி தான் போட்டாகணும். ஓட்டு அப்படிதான் ஒரு போடணும்னாக்கா காலகட்டம் அவங்க இருந்துச்சு. இப்ப வந்து பணத்த நீ குடு. ம். நான் ஒரு கட்சிக்கு போடுறேன். எனக்கு புடிச்ச கட்சிக்கு போடுறேன்ட்டு பண்ண விஷயம் தான் இந்த இதுவே. இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆமா. வந்ததுக்கான கண்டிப்பா, காரணம் அதான். ஸோ கண்டிப்பா. பணம் இந்த இடத்துல எடுபடல கண்டிப்பா, அப்படின்றீங்க. கண்டிப்பா. சரி, இப்போ வந்து இவரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு ஓட்டு வாங்கிட்டாரு. இல்ல எம்எல்ஏ வந்து ஒரு 108 பேர் வாங்கி இன்னும் 10 குறைவா இருக்கு. இந்த 10 குறைவா இருக்கும்போது, உங்க பக்கமே வர முடியாது நானு. ஏன்னா நீங்க ஒரு சீட்டாவது இருந்தா ஆதரவா இருப்பான்னு கேட்பேன். நீங்க ஒரு சீட் கூட வரல. தப்பா நினைச்சுக்காம அவமானம்லாம் படுத்தல. சொல்றேன். இல்ல உங்ககிட்டயே அது கேட்கறதுக்கு. என்னன்னாக்கா, ஒரு விஷயத்த அவங்க தமிழ் தேசியம் எல்லாம் சொல்றாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒருமையில ஒருத்தர் பேசுறதே தப்பு. ம், ரொம்ப இப்ப வந்து அவங்க வீடியோலாம் பாத்தீங்கன்னா, அந்த சாட்டை துரைமுருகன் அவரால தான் அவரோட சீமான் அவரோட இது குறைஞ்சுட்டு வந்ததே அவரால தான். ம், அது எப்போ அவரு புரிதல் எடுத்துக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா ம், வந்து ரொம்ப உரிமையில பேசுறது, எல்லா இதுலயும் உரிமையில பேசுறது, அந்த வீடியோலாம் எடுத்து பார்த்தாக்கா அவ்ளோ இதா இருக்கும். உங்கள வந்து உங்களோட இத வந்து எப்படி சொல்றது, உங்க தமிழ் தேசியத்த எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிற விஷயத்த பார்க்காம, ஒரு 2 வருஷ காலமா வெறும்
இவரை திட்டியே உங்களோட ரூட்டியே மறந்துட்டாங்க. இவங்களோட ரூட்டியே மறந்துட்டாங்க. இவங்க வேட்பாளர் நீ தினமும் வீடியோ எடுக்கும்போது இவங்களோட வேட்பாளர் இவங்க இதுக்காக உழைச்சிருக்காங்க, இதை பண்ணிருக்காங்க, இதை பண்ணீங்கன்னாக்கா நீங்க இது பண்ணீங்கன்னாக்கா ஆதரிச்சா இவர் இவர் பண்ணுவாரு ஆதரிச்சுன்னா அப்படிலாம். நீங்க இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துட்டு இருந்தாக்கா ஒரு இது இருக்கும். இவங்க அதை மறந்துட்டாங்க டோட்டலா. என்ன நம்ம எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம், நம்ம எந்த விஷயத்துக்காக நம்ம போராடணும், இப்ப ஒண்ணுமே இல்ல முன்ன மாதிரிதான் ஒருத்தர் வராரு, ஃப்ரெஷ்ஷா வராரு. நீ வந்து ஆண்ட கட்சி கேட்கணும், இதுக்கு முன்னால ஆண்ட கட்சி கேட்கணும், ஆளுங்கட்சி கேட்கணும். நீ எதையுமே இது பண்ணாம நீ வந்து ஐயா ரஜினி வந்தாரு, தரக்குறைவா என்னென்ன வாய்க்கு வர முடியுமோ அவரை பேசி அவரை வந்து இது பண்ணிட்டாங்க. இவரை எப்படியோ போராடி இவரை ஏதோ பண்ணலான்னு பார்த்தாங்க. எவ்வளவு இது கொடுத்தும் இவர் வந்து ஒரு இதுல நின்றார். இப்ப இவர் சொல்ற ஒரு கருத்தை நீங்க வச்சீங்கன்னா, நாம் தமிழர்ல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, நீங்கள் தொடங்கப்பட்ட விஷயம் எதுக்காகன்னா தமிழருக்காக. அது ஈழத்திலே தமிழர்கள் உயிரிழந்தார்கள். அதற்காக இங்கிருந்து கொதித்தெழுந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. தமிழருக்கு உலகில் வாழிய அனைத்து தமிழருக்குமே நாங்க தான் ஒரு முக்கியமா இருந்து துணை நிற்போம் அப்படின்னு சொன்ன நீங்க, ஒவ்வொரு முறையும் தேர்தல் களம் வரும்பொழுது, நீங்க எதுக்கு அதை தாண்டி போறீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா, ரஜினி அவர்கள் வந்தாலும் சரி, கமல் அவர்கள் வந்தாலும் சரி, அல்லது யாரு வந்தாலும் அவங்கள பேச வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே பார்க்க போனா. ஏன்னா அவங்க ஆட்சி செய்யவில்லை. அவங்க மேல ஊழல் புகாரோ, அல்லது வேற ஏதாவது தவறுகளோ நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒண்ணு ஆண்டவர்கள பேசுறோம். இல்ல அது கூட நீ பேச வேண்டாம். நம்ம எதை நோக்கிய பயணமாக நம்முடைய குறிக்கோள் என்ன? தமிழர்களை காப்பாற்றுவது, தமிழ் தேசியத்தை கொண்டு வருவது இப்படி நிலைப்பாடு தான் இருந்திருக்கணும். அதை விட்டு தவறி போறாங்கன்னா, இது ஆட்சி செய்வதற்கான ஒரு மனசுல அது மாதிரி ஒரு எண்ணமே இல்லாம, வெறும் தேர்தல் ஆனா இது மாதிரி பேசுறதுக்குன்னே கட்சியா அது? இது அப்படி பார்க்க முடியாதுண்ணே. எங்களை ஆட்சி செய்யறதுக்கு தமிழர்களை தான் ஆட்சி செய்யணும். எங்களை ஆட்சி செய்யணும்னா ஒரு தமிழனா இருக்கணும். சரி. அப்போ அவங்க யாரு வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்களோ அவங்க தமிழர்களா இருக்கணும். எங்களோட இனத்தை புரிஞ்சிருக்கணும், எங்க வலி வேதனை தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எங்களோட அருமை அவங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் வந்து நான் வந்து தமிழன் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள வந்து விஜய் என்ன இங்கிலீஷ்காரனா இல்ல வெள்ளக்காரனா? இதுலயும் இருக்குன்னு ஒரு ஒரு மறைக்க முடியாத ஒரு உண்மை. உண்மையா இப்ப விஷயம் என்னன்னாக்கா, சீமான் அவர்களே வந்து தமிழர் இல்லைன்றாங்களே, அது நிரூபிக்க முடியுமா? இப்போ தமிழர் இல்லைன்னா அவர்கிட்ட வந்து பாஸ்போர்ட்ல ஒண்ணு காமிக்கிறாங்க, சைமன். அப்பா பேர் வந்து யாக்கோப்புன்றாங்க. இவர் யாக்கப்பன்னாரு ஒரு வீடியோல. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. அவரே தமிழன் கிடையாது தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்க வர சப்ஜெக்ட் அது இல்லை. இப்ப டாபிக் மாறி போகுது. அவரும் கரெக்டா தான் பதில் சொல்றாரு. ஆனா நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய குறிக்கோள் என்ன? மக்களை சந்தித்து தமிழ் தேசியத்தையும் தமிழ்நாட்டினுடைய ஆளுமை தன்மையும் பேசணும். நீங்க அதை விட்டுட்டு ஏன் வரவங்களை பத்தி பேசுறேன்னு கேட்கிறேன். தமிழ் தான் வாழணும், தமிழ் தான் ஆளணும். உங்க கொள்கையில நான் எந்த இதுவும் தவறு சொல்லலை. அது உங்களுடைய கொள்கை கோட்பாடு, தவறே கிடையாது கூட வச்சுப்போம். நான் கேட்கறது என்னன்னா, தமிழ் ஏன் ஆளணும், தமிழை ஏன் வாழணும், தமிழை என்ன பண்ணணும்னு நீங்க பேசுறதே இல்லையா? ஒரு நடிகரை பத்தி ஏன் பேசணும் நீங்க? அல்லது நாங்கள் வந்தால் இவர்கள் ஆட்சியில் இந்த தவறு நடந்திருக்கு, அது தவறு இல்லாமல் நாங்கள் செய்வோம் தான் பேசியிருக்கணும். அப்படி பார்க்க போனா இவர் சொல்ற மாதிரி 2 வருஷமா நீங்க என்ன பேசுனீங்க? ஆண்ட கட்சி திமுக, இதற்கும் ஆளும் கட்சி திமுக, ஆண்ட கட்சி அண்ணா திமுக. அவங்க இருவரையுமே நீங்க எதுவும் பேசாம புதுசா வர விஜயை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? ஆனா ஏற்கனவே 2 கட்சி பெரிய கட்சி, அவங்களையே சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் போது 3ஆவதா ஒரு புதுமையா ஒரு கட்சி வரதுனால அவங்களையே சமாளிக்கணுமே அப்படின்னு நினைச்சு நம்ம பேசுறதுனாலதான் அவங்கள பத்தி பேசுறது மட்டும் ஒரு தனித்துவமா உங்களுக்கு தெரியுது. அரசியல் என்பது அனைத்துமே பார்த்தது. அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுக எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகள் பார்த்து வந்தாங்க, எத்தனை போராட்டங்கள். ஸோ அப்படிலாம் பார்த்து வந்திருக்கும் போது நீங்க புதுசா ஒருத்தர் வந்துட்டாவே நடிக்க போய் அவங்கள பத்தி தான் பேசுறீங்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் கிடையாது. அரசியல்லாம் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஏன் கட்சி தொண்டரே ஒரு பிரச்சனை பண்ணுவான். மாவட்ட செயலர், வட்ட செயலர், ஒன்றியம், ஊராட்சி இவங்க தப்புன்னு இருந்தா கூட கூப்பிட்டு வச்சுக்கணும். அதுக்குள்ள ஆப்போசிட் கட்சிக்காரங்க ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு துறை சார்ந்து ஒரு போக்குவரத்து துறை ஒரு பிரச்சனை போயிருக்கும், குடிநீர்ல ஒரு பிரச்சனை இருக்கும், சாலையிலன்னு ஒரு பிரச்சனை வரும். இப்படி எல்லா பிரச்சனையும் பார்க்கறது தான் அரசியல். அது கூட தெரியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப நீங்க வந்து ஒரு 108 சீட்டு வாங்கியாச்சு. அது வந்து பெரும்பான்மை கிடையாது. 118 நமக்கு வேணும். இன்னும் ஒரு 10 சீட்டு வேணும். இந்த 10 சீட்டு யாராவது அழைத்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சி அமைப்பார்களா, அல்லது இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? டிவிக்கு எது இல்லைன்னா இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்க,
இந்த சைடு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க. இப்ப காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னா இப்ப திமுக கூட்டணியில வந்து இந்தியன் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் வந்து தலா 2 இது வாங்கியிருக்காங்க. விசிகா வாங்கியிருக்காங்க. அவங்க வருவாங்களான்னு தெரியாது. ஆனா வந்து இங்க காங்கிரஸும் இவங்க ஒரு 6 சீட்டு இருக்கு. இந்த இந்தியன் கம்யூனிஸ்ட் ரைட் ஓகே எல்லாம் ஒரு 6 சீட்டு, அது ஒரு 5 சீட்டு. இந்த பக்கம் வந்து பாமக வந்துச்சுன்னா 16 சீட்டு. பாமக 5, காங்கிரஸ் 5, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு 16 சீட்டு. சோ இவங்கள துணையா நின்னு ஆட்சி அமைக்கணும்ன்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ஆட்சியில் பங்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இல்ல கண்டிப்பா ஆட்சியில் பங்குன்னு அவரு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாரு. ஆமா இப்ப முதல் இதுலயே மேடையிலேயே சொல்லிட்டாரு. அதனால வந்து கண்டிப்பா அவங்க டிமாண்ட் வைப்பாங்க. இப்ப வந்து அவங்க இது பண்ண தொகுதியில டிமாண்ட் வைப்பாங்க. அவங்களுக்கு சில துறைகள் அமைச்சர் பதவி கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அனுபவம் உள்ள எல்லாருமே கூட இருந்தாக்கா ஆட்சியை வந்து சிறப்பா எடுத்துட்டு போலாம். அதனால வந்து அவங்க கேட்கறது தப்பு இல்லை, இவங்க கொடுக்கறதும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பல கட்சிகள் உள்ள வருது. அதாவது நீங்க சொல்ற மாதிரி கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும். இப்போ 3 கட்சிகள், அதாவது இதுல 2 இதுவே ஒரு 3 கட்சி, அது ஒரு 5 கட்சி வந்து கேட்டா 5 அமைச்சர்கள் கொடுத்தா கஷ்டப்பட்டு டிவிக்காக உழைத்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கும் போது அந்த 5 வெளியே தர வேண்டி இருக்குமே, அது எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல இப்ப அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கே அவங்களோட இதுதானே சப்போர்ட் தான் தேவைப்படுது. இப்ப வந்து இவங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி வந்து பெரிய அனுபவம் கொண்டவங்க யாரும் இல்லை. எனக்கு வந்து இந்த பதவி தான் வேணும், அந்த பதவி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறவங்களும் யாரும் இல்லை. அதாவது டிவிகேல. ஆமா டிவிகேல எப்பவுமே வந்து அவங்க வந்து இப்பதான் ஸ்டார்டிங் லெவல இது பண்றாங்க. கொஞ்சம் அனுபவம் வேணும்ன்ற ஆளுங்களை வந்து அமைச்சரவையில உட்கார வைக்கலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா வந்து கத்துக்கணும், முதல்ல ஒரு சில விஷயத்த கத்துக்கணும். இப்ப வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து இப்ப எம்எல்ஏன்றதே இப்ப எம்எல்ஏ இதோட அது வந்து ஒரு 5 மடங்கு பவர் அதிகம் அமைச்சர்ன்றது. முதல்ல எம்எல்ஏல வந்து அவங்க இது பண்ணட்டும். அவங்க கொடுக்கறதுல தப்பு இல்லை. அனுபவம் இருக்கிற இதை கொடுக்கறது, நல்ல கேண்டிடேட்டா போட்டு அவங்களுக்கு கொடுக்கறது தப்பு இல்லை. சரி, இப்போ ஆட்சியில வந்து பங்கு கூட கொடுத்துடுறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இவருடைய ஆட்சியில் என்னெல்லாம் மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மாற்றம் வேணும்ன்றதுதான். ஆனா திமுக மாறி மாறி வந்து ஆட்சி செஞ்சுட்டாங்க, ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான். என்ன மாற்றம் வரும்னு? கண்டிப்பா இவரோட வாக்குறுதிக்கு வந்து கண்டிப்பா மக்கள் மத்தியில வந்து அதை பேசும் பொருளாவே வரல. ஏன்னா இவங்க இலவசம் கொடுக்குறாங்க, அவங்க இலவசம் கொடுக்குறாங்க. இவர் வந்து 2500 ரூபாய் நான் தரேன்னு சொன்ன போல. அதை வந்து மக்கள் மத்தியில அவ்வளவா பேசப்படல. ஏன்னா அவருடைய இதுவே வந்து பாத்தீங்கன்னா இவர் வின் ஆகணும். அவங்க என்ன அதுதானே தவிர இந்த இலவசம் வந்து அவங்க பெருசா இது பண்ணல. ஆனா வந்து இவரோட வாக்குறுதி கொடுத்தது எல்லாமே நடைமுறைக்கு எடுத்துட்டு வந்துட்டாருன்னா அடுத்து வர கண்டினியூவா வர தேர்தல் எல்லாமே எம்ஜிஆர் மாதிரி தொடர்ச்சியா உட்கார்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து இது எல்லாம் நடைமுறைப்படுத்தினாக்கா அது வந்து சாத்தியம். ஏன்னா அவர் போட்ட இது எல்லாமே வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு திட்டங்கள். அந்த திட்டம்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த கட்சியில 8000 ரூபாய் தரேன்னாங்க, இந்த கட்சியில 10,000 ரூபாய் தரேன்னாங்க. அது ஒன் டைம் ப்ராசஸ். அது ஒரு டைம் வாங்கணும், ஒரு டைம் செலவு பண்றோம். அது தினமும் இதான ஒரு கணக்கா. ஆனா இவர் சொன்ன எல்லா ப்ராசஸும் வந்து லைஃப் டைம். இப்ப அந்த 5 வருஷம் அவர் ஆள்றாருன்னா அந்த 5 வருஷமும் இப்போ ஒரு இலவச பஸ் ஒரு இது கொடுக்குறாங்கனாக்கா அந்த பிங்க் பஸ் ஒரு 10 பஸ் வருதுன்னா இது ஒரு பஸ் இருக்கும். சரி, போன ஆட்சியில இப்ப என்ன சொல்றாங்கன்னா நகர பேருந்து எல்லாமே வந்து மகளிருக்கு இலவசம். ஓகேங்களா? அதே மாதிரி மின்சாரம் 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அது வந்து 200 யூனிட் இலவசம். ஓகேங்களா? அதே போல வந்து இது சிலிண்டர் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறேன்றாரு. இந்த சிலிண்டர் இதுவும் வந்து வருஷம் அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து இது தடங்களே இல்லை. ஒரு 5 லட்சம் இளைஞருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்றாரு. அது வந்து புது விதமான ஒரு வேலை வாய்ப்பு. அந்த இது ஒரு 18,000 ரூபாய் சேலரியில வந்து 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறேன்றாரு. இந்த திட்டமே வந்து இது வந்து என்னன்னாக்கா மக்களை காக்க அது ஒரு இதா உருவாக்குறோம் அப்படின்றாரு. இது வந்து ஒரு புதிய திட்டம். இப்ப நீங்க சொன்னதுலயே என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் இது நாள் வரைக்கும் ஒரு தடவை ஒன் டைம் கிடையாது. திமுக கொடுத்துருது 1000 ரூபாய் மாசம் தான் கொடுத்துருந்தாங்க. அது 2500 ரூபாய் சொல்லியிருக்காரு. அந்த திட்டத்தினுடைய மாற்றமா தான் நான் பாக்குறேன். ஒரு அதிகபட்ச கட்டண அமௌண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி பஸ் குறைவா இருந்தது, இவங்க அதிக பஸ் விடுவாங்க அப்படின்றதும் கரெக்டான ஒண்ணு. வேலை வாய்ப்புன்றது புதுசா இருக்கு நீங்க சொல்றது. அது நல்ல திட்டம், அமல்படுத்துறாங்க. அதே மாதிரி வந்து தாலிக்கு தங்கம் வந்து ஜெயலலிதா அவர்களே கொடுத்த ஒரு திட்டம் தான்.
அதை இவர் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஆனால் இங்க பிரச்சனையே என்னன்னா, வாய்க்கு வந்தது சொல்லிட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா, இப்பவே தமிழ்நாடு பல 10,000க்கு மேல 10,000 கோடி கடன் இருக்குன்றாங்க. 10,00,000 10,00,000 கோடி கடன் இருக்குன்றாங்க. அப்ப இன்னும் இவர் இதெல்லாம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாரு? இவர் ஆட்சியிலேயே இருந்ததில்ல. என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன விஷயம்னா, இப்ப இவர் ஜெயிப்பாரா அப்படின்னு ஒரு 15 நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. இவரு வந்து 8 சீட்டு வாங்குவாரு, 10 சீட்டு வாங்குவாரு, இவரு 2 சீட்டு வாங்குவாருன்னு தான் இந்த நிறுவனம்லாம் கணிக்குது. ஆமா. ஓகேங்களா? ம். இவரு வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னால மீட்டிங் போடுறாரு. எல்லாரையும் கூப்ட்டு, ஆ ஜெயிச்ச உடனே இதுக்கு வந்துருங்க. பனையூருக்கு வாங்க பனையூருக்கு ரெண்டாவது. வந்துடுங்கன்னு ஆமா. சொல்றாரு. இந்த கான்ஃபிடன்ட் லெவல நீங்க இத முதல்ல இது பண்ணிக்கங்க. ம். முதல்ல அவரு போடுற கணக்கு வேற. ம். ஓகேங்களா? நம்ம அ இது மாரி பேசிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம போடுற கணக்கு வேற. அவரோட கணக்கு வேற மாரி இருக்கு. இவ்ளோ திட்டங்கள குடுக்குறோம் நம்ப. ம். கண்டிப்பா நம்மளோட இது வந்து அவ்ளோ பவர்ஃபுல்லா நம்ம தான் வின் ஆவோம்னு அவர் பவர்ஃபுல்லா இது பண்ணிட்டாரு. ம். கெஸ் பண்ணிட்டாரு. ம். ஓகேங்களா? அப்போ வந்து இதெல்லாம் நம்ம நிறைவேத்தணும். ம். ஒரு விஷயத்த நிறைவேத்த முடியாத ஒரு விஷயத்த அவரு குடுக்கணும்ன்ற அவசியமே இல்ல. ஓகே. கண்டிப்பா அதுக்கான திட்டங்கள் வச்சுட்டு இருப்பாரு. ம். இல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்ல நீங்க எனக்கு. சொல்றது செயல்முறைப்படுத்துவார்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா செயல்படுத்துவார். ஏன்னா, முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறார். அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர் பல்வேறு விஷயங்கள சொல்லியிருக்காரு. அது செஞ்சே ஆகணும், செய்வார். அதுல எனக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. எனக்கு இல்ல, யாருக்குமே இருக்காது. எனக்கு பிரச்சனையே என்னன்னா, இதே போல தான் திமுகவும் இலவசம் கொடுத்தது. கடனாளியாக இன்று தமிழ்நாடு இருக்கிறது. அந்த நிலைமைக்கு தள்ளப்படுமோன்றத நான் கேட்கிறேனே தவிர, யார் வந்தா நீங்களே வந்தா கூட என்ன பண்ணுவீங்க? ஒரு சில வார்த்தைய விட்டீங்கன்னா, செஞ்சு காமிச்சு தான் ஆகணும். ஏன்னா நான் சொல்லிட்டேன்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு. இது இன்னும் கடன அதிகரிக்க நிலைமைக்கு வந்துருமான்றது என்னுடைய ஆதங்கம். அதனால கேட்டேன். இன்னொன்னு, இவங்க பெண்களுக்கும் அதிக அளவுல சீட்டு குடுத்துருக்காங்க. ஆண்களுக்கும் குடுத்துருக்காங்க. இப்ப இருக்கிறவங்க யாருமே அரசியல் சார்ந்தவர்கள் இல்லை. பெருமளவில் அரசியலில் அனுபவம் இல்லாதவர்கள் தான் இந்த தடவ வேட்பாளரா நிறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த வேட்பாளர்கள் தொகுதிக்கு மேம்பாடு என்பதை இனிமேல் தான் கத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி கத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா, அவங்களால முழுமையா செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஊழல் இல்லாம இப்ப வந்து ஒரு பயத்தோடவே செயல்படுவாங்க. ஒரு விஷயத்த வந்து கேட்கறதுக்கு முன்னால பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க. எல்லாம் வந்து ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருந்து எல்லாம் ரொம்ப இது பண்ணி வரல. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஆட்டோ ஓட்டுனரு, ஆ மத்தபடி ரொம்ப எளிமையான இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அதனால வந்து மக்களோட க கஷ்டத்த வந்து புரிஞ்சு பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஊழல் நடக்காது, தவறு நடக்காதுன்றத நான் ஏத்துக்கிறேன். அது ரைட். ஏன்னா புதுசா வந்திருக்காங்க. என்ன செய்யணும்னே தெரியாது அப்டின்னா என்ன பண்ணுவீங்க? தொகுதிக்கு என்ன வேணும்? ஏன்னா அவங்க ஆல்ரெடி பதவியில இருந்திருந்தாலோ, அல்லது கட்சியில இருந்தாலோ, ஒரு தொகுதிக்கு இதெல்லாம் தேவைன்னு தெரியும். ஒரு சட்டசபையில போயிட்டு, என் தொகுதிக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதே! எப்படி தொகுதி இல்ல மேம்படுத்துவாங்க? கண்டிப்பா இப்ப பார்த்தீங்கன்னா, அனுபவம் உள்ள நெறைய பேர் இருக்காங்க. எதுவுமே இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. அவர் செங்கோட்டையன் மாதிரி ஆள் ஒருத்தர் இருந்தாலே போதும். நீங்க ஆளு தல தலைமையில சொல்றீங்க. நான் சொல்றது அடித்தட்டு ஒரு எம்.எல்.ஏ. இதுவரை அரசியல் தலையீடு இல்லாதவர், அரசியல பத்தி தெரியாதவர் ஒரு தொகுதியில எம்.எல்.ஏ.வா இருக்கார். அந்த தொகுதிக்கு என்ன வேணும்னு அவர் எப்படி போய் சட்டசபையில கேட்பார்? அவருக்கு தெரியணுமே முதல்ல. இல்ல அதுதான் சொல்றது. இப்ப வந்து சட்டசபையில தெரியணும்னா, அவரு வந்து இயல்பா இருக்கிறவர் தானே. மக்கள் பிரச்சனைய பார்த்துன்னு இருந்தவங்க தானே. ஒரு பிரச்சனைன்னா மக்கள் வந்து அவர்கிட்ட போய் நிப்பாங்க. இந்த விஷயம்னு எல்லாம் கத்துக்க வேண்டியது தான். ஒவ்வொரு விஷயமா கத்துக்க வேண்டியது தான். இந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்றத வந்து அதுக்கு ஒரு துறைய போட்டு எல்லாமே இது பண்ணி எல்லாம் இது பண்ணிக்குவாங்க. இல்ல நம்ம எடுத்த உடனே வந்து எல்லாம் வந்து இதாயிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவாங்க. நல்ல விஷயம் நீங்க சொல்றது. ஆனா நான் இந்த கேள்வி கேட்டதுக்கான உண்மையான காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆச்சு. சுதந்திரம் பெற்று 75 வருஷம். எம்.எல்.ஏ. உடைய கடமை என்னன்னு எம்.எல்.ஏ.க்கே தெரியுமான்னு தெரியாது. எம்பி உடைய கடமை என்னன்னு தெரியாது. கவுன்சிலர் உடைய கடமை, ஜேஇ உடைய வேலை என்ன? இதுவே தெரியாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எம்.எல்.ஏ. வந்தாருன்னா மனு எடுத்துன்னு போய் குடுப்பாங்க. எம்பி வந்தாலும் மனு எடுத்துன்னு குடுப்பாங்க. கவுன்சிலர் வந்தாலும் மனு எடுத்துன்னு போய் குடுப்பாங்க. எந்த கவுன்சிலர் கிட்ட எந்த மனு குடுக்கணும்? எம்பி கிட்ட என்ன குடுக்கணும் கூட நம்ம மக்களுக்கும் தெரிய போறதில்ல. அவங்களும் கம்முனு வாங்கிப்பாங்க எல்லா மனுவையும். போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு வண்டி பத்தி குடுக்க மாட்டாங்க. ரோடு சரியில்ல, குப்பை வாரல, ரொம்ப நாளா இந்த பக்கம் இப்படிதான் பள்ளமா இருக்கு, மழைநீர் தேங்கி நிக்குதுன்னுவாங்க. அது மாரி இருக்கு. அதுக்காக தான் கேட்டேன். அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க புதுசா ஆட்சி அமைக்கிறதால, அந்த மாரி விஷயத்த சொல்லிக் குடுக்கணுன்ற கட்சி மேலிடம் ஒரு எம்.எல்.ஏ. உடைய கடமை இதுப்பா. இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிக் குடுத்தா, ஒரு ஆரோக்கியமான அரசியலாவும், வளர்ந்து வரும் அரசியலாவும் ஆ இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா வந்து ஒரு எம்எல்ஏ ஸ்தானத்துக்கு வரப்போறேன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் என்னக்கா, இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே நமக்கும் சீட்டு குடுப்பாங்க. அப்போ வந்து எம்எல்ஏ ஆனா என்ன
எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது என்ன பண்ணணும், எதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு அவங்க வந்து அந்த 2 வருஷம் டைம் கேப்ல அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இது வந்து கொஞ்சம் அவங்க அனலைஸ் பண்ணியிருந்தாலும், மேல மேல அவங்க கத்துக்கிட்டு அத நல்லபடியா இது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ரைட். இப்போ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னும் போது நீங்க மத்த கட்சியுடைய சப்போர்ட்ல தான் இவர் வந்து ஆட்சி அமைக்க போறாரு. 5 ஆண்டு காலம் முழுமையாக இந்த ஆட்சி நடக்கும் அப்படின்றது எப்படி நம்ம பார்க்க முடியும்? நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா மத்த கட்சிகள் வாபஸ் வாங்கிறேன் அப்படி பயமுறுத்தினா என்ன ஆகும்? இல்ல மத்த கட்சி வாபஸ் வாங்குனா அவங்களுக்கு தான் இழப்பு. ம். இழப்பு அவங்களுக்கு தான். இப்ப வந்து பலமான ஒரு கட்சி கூட இருக்கிறோன்னு ஒரு இத வந்து இதாயிடும். ம், ம், ம். ஒரு பலமான ஒரு கட்சி கூட இருக்கிறன்ற நம்பிக்கை வந்து போயிடும். இப்ப வந்து அவங்க தொகுதியிலேயே அவங்க மக்களே வந்து போய் அவங்க கேட்டாங்கன்னாக்கா, அவங்க தொகுதி மக்கள், அவங்க கூட்டணி கட்சி, அவங்க கட்சி மெம்பர்ஸே கேட்டாங்கன்னா, இதுல இருக்கிறது தான் நமக்கு சேஃப்ன்னு அவங்களே சொல்லுவாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ எந்த மாநில அரசும் சரி, வேறு ஒரு கட்சிக்கு வந்து துறை சார்ந்த விஷயம் தரமாட்டாங்க. எம்எல்ஏவா இருக்கலாம், ஆதரவு தெரிவிக்கலாம். பட் அவங்களுக்கு பதவியெல்லாம் எதுலயுமே கிடைக்காது. இந்த தடவை இவர் ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருக்காரு. அதனாலயாவது கண்டிப்பா 5 வருஷம் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பதவி கொடுக்கப்படும். அவங்களுக்கு ஏதோ ஒரு துறை சார்ந்த விஷயம். அமைச்சர் பதவி கொடுக்கலாம். இணையோ அல்லது துணை அமைச்சரோ, இணை அமைச்சரோ ஏதோ ஒண்ணு குடுப்பாங்க. அப்படின்றதுனால முழுமையா 5 வருஷம் நடக்கும்ன்றது என்னுடைய பார்வைக்கு அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா அத விட்டுற மாட்டாங்க இல்லையா? எப்பயுமே நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல வந்து ஒரு 2 கட்சி ஆளுது. அந்த கட்சியுடைய ஆட்சியில ஒரு கூட்டணி ஒரு கட்சியோட உள்ள வந்திருக்குன்னா, இப்ப ஏன் இப்போ டிஎம்கேல கூட்டணி இருக்கு இல்லையா? அவங்க ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா, திமுகவுடைய கட்சிக்காரர்கள் தான் அமைச்சரா இருப்பாங்க. கூட்டணிக்கு வந்திருந்தாலும் கூட அவங்கெல்லாம் எம்எல்ஏ தான். ஆனா இந்த டிவிக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு என்பதும் சரி, அதே மாதிரி இப்ப குடுப்பாங்கன்றதுனால ஒரு 5 ஆண்டு காலம் முழுமையாக இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ உங்ககிட்ட கூடுதலா கடைசியா ஒரு கேள்வியா வச்சுப்போம். நீங்கள் வளர்ந்து வந்து இன்னைக்கு ஆட்சி பிடிச்சிருக்கீங்க. இந்த குறைந்த வருடத்தில். பல ஆண்டுகளாக கட்சியில இயங்கிக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களும் வளரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு தாரக மந்திரமா சொல்றாங்க என்னன்ட்டு, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு ஜெயிப்போம், நாளைக்கெல்லாம் அடுத்த நாள் ஜெயிப்போம், இல்ல என்னைக்கா இருந்தாலும் ஜெயிப்போம்னு சொல்லின்னு அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம இயல்பாவே நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ரோசம் அதிகங்க. ம். நம்ம இயல்பா நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து ரோசம் அதிகம், ரெஸ்பெக்ட் விரும்புவாங்க. ம். நீங்க வந்து பேசும்போது ஒருமையில பேசுறது, ம். இந்த இதெல்லாம் அவங்க குறைச்சாங்கன்னு வச்சுக்கங்க. ம். அவங்களோட சித்தாந்தம் அது சொல்றாங்கல்ல, ம். அதெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்துறாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு இது இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ம். ஆனா வந்து அவங்க இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வழியே வந்து இப்ப நடக்க முடியுமான்னுலாம் நெனச்சு கூட பார்க்க முடியாது. ம். ஆனா வந்து அவங்க அதோட இது அதையே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ம். அவரு சொல்ற மாரி வந்து மாடுங்களோட மாநாடு போட்டாரு. மாடுங்கள வச்சு நான் இத பண்ணுவேன், அத பண்ணுவேன்னு. அது வந்து அவரு சொல்றது வேணா அந்த ஏஐ தொழில்நுட்பமா அந்த இத காமிக்கிறாரு. அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் நடைமுறைக்கே இல்லைன்ற. சாத்தியம் இல்ல. இப்ப வந்து நல்லா படிச்சிருக்கிறவன் போய் நீ சாணி அள்ளுடானாக்கா அள்ள மாட்டான். ம். ம். இப்ப மக்களோட மனநிலை வந்து வேற மாரி போயிட்டு இருக்கு. ஆனா வந்து இதெல்லாம் தேவைதான். இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பண்றதால தான் நமக்கு பால் உற்பத்தி வருது. ஆகுது. கரெக்ட். எல்லா விஷயமும் விவசாயம் பண்றதால தான் எல்லாம் ஆகுது. ஆனா வந்து அத தாண்டி வந்துட்டோம் நம்ம. ம். மேல வந்துட்டே இருக்கோம். ஒரு ஒரு விஷயமும் நம்ம முன்னேறி வந்துட்டே இருக்கோம். ம். ஒரு விஷயத்த இது பண்ணிட்டு இப்ப இருக்கிற பில்டிங்லாம் இடிச்சுட்டு நீ விவசாயம் பண்ணணும்னா பண்ண முடியாது. பண்ண முடியாது. கரெக்ட். ஓகேங்களா? இத வந்து அவரு திரும்ப திரும்ப அந்த விஷயத்தையே எடுத்துட்டு வரும்போது, மக்கள் மத்தியில என்னடா இது நம்மளே மாடு மேய்க்க விட்டுருவானே இவன் அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. ஓகே. அதனால வந்து அவரு ஒரு பொருட்டா பார்க்கறதில்ல மக்கள். ஓகே. சும்மா சிரிச்சுட்டு போயிடுறாங்க. இவர் பண்ற விஷயம்லாம். அப்புறம் வந்து சாட்டை பண்ற விஷயம்லாம். சாட்டையோட வாய கொஞ்சம் மூடிட்டு அமைதியா இருந்தாருனாலே போதும். கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். ம். ஆனா ம். இதுக்கு மேல அவங்க வந்து திரும்ப அவங்க ஓட்டு எண்ணிக்கைய துவங்கணும்னாக்கா, இவங்க வந்து இவங்களோட கொள்கைய, இவங்களோட இத வந்து பேசி பேசி தான் வரணும். இவங்க எப்படி சொல்றதுன்னா, இப்படி மேல போயிட்டு இப்படி கீழ இறங்கிட்டாங்க. ம். ம். ஓகேங்களா? அது அந்த இதுல கான்சென்ட்ரேட் பண்ணாக்கா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து பேசி பேசியே இப்ப இவங்க 0வா போயின்னு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். குறைச்சுக்கணும். உண்மையிலேயே தாவேகா முதல் முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறது. முதல் தேர்தலிலேயே 108 தொகுதிகள் வென்று இருக்கிறது என்பது மாபெரும் சாதனையாக தான் பார்க்க வேண்டும். ஒரு திரைத்துறையை சார்ந்தவர்கள் பலர் வந்திருந்தாலும் கூட ஆட்சி அமைக்க முடியவில்லை என்பது நிதர்சன உண்மை. நாம் பார்த்த உண்மை. அந்த வகையில வந்து விஜய் அவர்கள் இந்த இடத்த வந்திருக்காருன்றது மிகப்பெரிய சாதனையா தான் பார்க்க முடியும். ஸோ ஆட்சி எப்படி செய்வார்ன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால
டிவிகே உடைய அனைத்து எம்எல்ஏக்களுக்கும், புதிதாக தலைமைச் செயலகத்துக்கு செல்லுகின்ற அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறந்து செயல்பட வேண்டும். உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் உங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும், தமிழருக்காக குரல் கொடுக்க வேண்டும், தமிழர்கள் வாழ வேண்டும், தமிழினத்தை உயர்த்த வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்கள் முன்வைத்தாலும் கூட தனி மனித தாக்குதல் என்பதை செய்யாமல் நாவடக்கத்தோடு சரியான பாதையில் பயணித்தால் நீங்களும் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதற்கு பல்வேறு உழைப்புகள் மட்டுமே காரணமா இல்லாம சித்தாந்தங்கள் மட்டுமே இல்லாமல் செயல்முறையில் பல்வேறு விஷயங்களை செய்தால் வெற்றி பெற முடியும்ன்றது எல்லாருடைய கருத்தும் அதுதான். அப்படி பண்ணா வருங்காலங்களில் நாம் தமிழரும் வெல்ல முடியும் என்பது என்னுடைய கருத்து. வரும் நாட்களில் தாவேக ஆட்சி அமைத்து 5 ஆண்டு காலம் நிறைவு செய்தால் மகிழ்ச்சி. அந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் மனதில் பிடித்தவாறு ஆட்சி செய்தால் அதைவிட மகிழ்ச்சி. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.